டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸ் நம்பர் 3 ஆர்டிபிஎம்எஸில் டேட்டா ரெட்ரீவல் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் query தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம வந்து சோசியல் நெட்வொர்க்கிங்ன்ற ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த டேட்டாபேஸில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க யூஸிங் செலக்ட் query நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதாவது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 யூசர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து லாகின் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி வந்து எடுத்து காட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்பெச் பண்ணி எடுத்து காட்டணும். அதே மாதிரி ஒரு யூசர் ஐடியை கொடுத்தா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 இயர்ஸ் ஓல்டு உள்ள யூசர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து பெச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோ எய்ம் 3. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஜிமெயில் ஐடி யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மெயில் ஐடியிலேயே ஜிமெயில் ஐடி யாரை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கவுண்ட் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ நம்ம வந்து எடுத்து காட்டணும். சரிங்களா? அடுத்தது வந்து பெச் ஆல் தி யூசர்ஸ் ஹூ ரிஜிஸ்டர் லாஸ்ட் மந்த். அதாவது லாஸ்ட் மந்தில் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சோசியல் மீடியா நெட்வொர்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணல அந்த டேட்டாபேஸில் யார் யாரெல்லாம் லாஸ்ட் மந்த் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனில் இருக்கிற யூசர்ஸ் யார் யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எடுக்கணும். சரிங்களா? அவங்களுடைய டீட்டெயில்ஸும் எடுத்து காட்டணும். அதே மாதிரி லாஸ்ட்டு 15 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க லாகின் பண்ண யூசர்னுடைய கவுண்ட் என்ன அப்படின்றத டீட்டெயிலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து காட்டணும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ஜெண்டர்ன்ற காலம், அதாவது ஃபீல்டை வந்து யார் ஃபில் பண்ணலை அப்படின்ற யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணாதவங்க யார் யார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்து காட்டணும். ஸோ இந்த எக்ஸசைஸ்னுடைய எய்மே இதுதான். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூஸை வச்சு ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க எடுத்து காட்ட போகிறோம். சரிங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோசியல் நெட்வொர்க்குன்றத ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம். அதில் டேபிள் 2 க்ரியேட் பண்ணோம், அதாவது யூசர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகெயின் நான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அகெயின் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த டேட்டாபேஸ்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்ற டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். யூசருக்குள்ளே ஒரு 10 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இன்சர்ட் பண்ணியிருக்கோம். யூசர் டேபிளுக்குள்ளே ஒரு 10 வேல்யூஸு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் டேபிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க யூசர் டேபிளில் ஜெண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டேபிளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் டேபிளில் ஒரு 10 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 10 வேல்யூஸ் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போது எய்ம்க்கு வருவோம். எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபெச் தி ஆல் மோஸ்ட் ரீசன்ட் 5 ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ். சரிங்களா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா, செலக்டு ஸ்டார் ஃப்ரம், அதாவது யூசர் டேபிளில் இருக்கிற எல்லாரையும் செலக்ட் பண்ணி எடுங்க. எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆர்டர் பை ரிஜிஸ்டர் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ரிஜிஸ்டர்ட் ஆன். ஸோ ரிஜிஸ்டர் ஆன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரிஜிஸ்டர் ஆனை பேஸ் பண்ணி லிமிட்டட் பை 5 நம்பர்ஸ். லாஸ்ட்டாக யார் யாரெல்லாம் 5 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பேச் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? யூசர் வந்து இருக்காங்க அப்படின்றத பேச் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெச் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யூசர் ஐடி, அதாவது ஒரு யூசர் ஐடி கொடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பேச் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு செலக்ட் query 2 டேபிள்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி ஸோ அவருடைய ஐடியை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், ஐடி அண்ட் யூசர் நேமை மட்டும் நம்ம பேச் பண்ணி எடுக்கிறோம் யூசிங் யூசர் ஐடி. சரிங்களா? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2 டேபிளையும் கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற ஐடியும் யூசர் நேமையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க எடுத்துக்காட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க
பர்டிகுலராக ஒரு ஐடியில் யூசர் ஐடி உள்ள யூசர் யார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஐடி என்ன. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எடுத்துக்காட்டுது. சரிங்களா. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி. நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 டேபிள்லேருந்து, அதாவது யூசர்லேருந்து செக் பண்ணி எடுக்கணும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்றதும் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டாட் ஐடியும் யூசர்ஸ் டாட் ஐடியும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யூசர் ஐடி வந்து 1002. ஸோ இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபெச் பண்ணி எடுத்து காட்டணும். ஸோ இதுதான் அது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க எய்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெச் ஆல் த யூசர் ஹூ ஆர் அபவ் 21 years old. யாரெல்லாம் 21 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கண்டிஷன் அதுதான். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் வேர் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்டேட்னு போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கரண்ட் டேட்லேருந்து 21 வயசு, அதாவது இன்டர்வல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 21 years. ஸோ 21 yearsக்கு கம்ப்ளீட் ஆனவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான், இந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே இருக்குல்ல டேட் ஆஃப் பர்த். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபெச் பண்ணி எடுத்து கொடுப்போம். சப்டேட்டுன்றது வந்து கரண்ட் டேட்லேருந்து இன்டர்வல் டைமில் உள்ள டேட்ஸை வந்து சொல்லும். சரிங்களா. அதுதான் சப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆல் டேட்டாஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னாக்க கவுண்ட்டுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் ஜிமெயில் ஐடி வச்சுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அப்படின்னாக்க இங்கே பாருங்கள் லைக்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே. மெயில் ஐடி லைக், அதாவது பர்சன்டேஜ் இந்த மீனிங் என்னென்னா அதுக்கு முன்னாடி எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிற ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா gmail.com அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த மெயில் ஐடி வந்து ஜிமெயில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா இங்கே ஃபெச் பண்ணி எடுத்து கொடுத்துரும் லைக்ன்ற ஆப்ரேட்டர். சப்போஸ் நீங்கள் இங்கே ஒய்மெயில் கொடுத்தீங்கன்னா ஒய்மெயில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்து கொடுத்துரும். சரிங்களா. அடுத்த கொரிஸ் இது வந்து கவுண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட். ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 11 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிளில் ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபெச் ஆல் த யூசர் ஹூ ரிஜிஸ்டர் லாஸ்ட் மந்த் வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது இதுக்கு முந்த மந்த், அதாவது இப்போ 11th மந்த்னாக்கா 10th மந்தில் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய டீட்டெயிலை எடுங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சொல்கிறோம். சரிங்களா. சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டேட்டாபேஸில் அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த மாதிரி லிஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுத்து காட்டலாம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசரில் லாஸ்ட் மந்த் லாக்டின் பிட்வீன் டேட் பார்த்திங்க அப்படின்னாக்க சப்டேட் கரண்ட் டேட்லேருந்து 2 மாதம் 2 மந்த் அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டேட்லேருந்து ஃபஸ்ட்டு 1 மந்த். ஸோ இதுக்கான என்ன மீனிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க கரண்ட் டேட்லேருந்து 1 மந்த் பிஃபோர் யாரெல்லாம் வந்து லாகின் ஆகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தான் இது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லாக்டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 9th மந்த்து. ஸோ இந்த மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 11, இதுக்கு முந்த மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முந்தின மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th மந்த், அதுக்கு முன்ன வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 9. ஸோ இந்த பாருங்க 2 மந்த்து இன்டர்வலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா. டேட்டாபேஸ்லேருந்து. ஸோ சென்னையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற, அதாவது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் வேர் அட்ரஸ் ஈக்குவல் டு சென்னை. ஸோ சென்னையில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத வந்து இது ஃபெச் பண்ணி எடுத்து கொடுப்போம். சரிங்களா. இந்த கமெண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 15 days லாஸ்ட் 15 daysல யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் எடுத்து கொடுக்கறதுக்கான கமெண்ட் இது தான். சரிங்களா. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் வேர் லாஸ்ட் லாக்டவுன் அதுதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 15 days டைம் இன்டர்வல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க -15, அதாவது ஹேர் டேட்டுன்றது வந்து
-15 கொடுத்தோன்னா 15 டேஸ்க்கு முன்னாடி யாரெல்லாம் லாகின் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எந்த டேட்லேருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கரண்ட் டேட்லேருந்து 15 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் லாகின் ஆகிருக்காங்க, லாஸ்ட் லாக்டவுன் கரண்ட் டேட். சரிங்களா? அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு 15 டேஸில் எத்தனை பேர் லாகின் ஆனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளேயில் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹவு மெனி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர்ன்றது மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போதைக்கு ஜெண்டர்ன்றது இல்லாத பர்சன்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டாரு அதில் யாரெல்லாம் ஜெண்டர் கொடுக்கல அவங்களோட கவுண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இவ்வளோ பேர் 20 பேர் வந்து ஜெண்டரே மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து தியரி பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட் கமாண்ட் என்ன எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கமாண்ட் ரைட். இதில் வந்து பார்த்தீங்க ஃபஸ்ட் வந்து பெச் மோஸ்ட் ரீசன்ட் 5 யூசர்ஸ். ஸோ 5 யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெச் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்குது. ரைட், இந்த கமாண்ட். ஸோ 5 யூசர்ஸ் யார் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு 5 யூசர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்டிகுலராக ஒரு யூசர் வந்து எத்தனை பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது 1001ன்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 101, 102, 108. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூசரில் இருக்கிற செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் என்டர். ஸோ யூசர்ஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் FRIENDS ஃப்ரெண்ட்ஸ் செமிகோலன் என்டர். ஸோ இதில் பாருங்கள் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா 1001 ஐடி வந்து யூசர் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1001ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம். ஸோ 1001ன்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலு. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வித் யாருக்கிட்டனா 101. ஸோ இங்கே 101 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சௌமியா. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சௌமியா கிடச்சிதுங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க 101. ஸோ 101 யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குன்னா 102. ஸோ 102 யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 102 வந்து பார்த்திங்கன்னா தமிழிசர் அப்படின்றவர். சரிங்களா? இங்கே தான் தமிழிசர். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 101 எங்கே இருக்குது அப்படியே பார்த்துட்டே வாங்க. 101 எங்கே இருக்குது? ஸோ இவர் வந்து யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு அப்படின்னாக்க 108. ஸோ 108ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர். ஸோ கிஷோர் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க பர்டிகுலராக ஒரு ஐடி வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் ஒரு யூசர் வந்து யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் அந்த கமெண்ட் இது. சரிங்களா? சப்போஸ் 3 கொடுத்தீங்க அப்படின்னாக்க 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இங்கே வந்து கண்ணன். அவர் வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்னா 107 இங்கே எதுன்னு பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குமார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குமார் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முடிச்சிடும். அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் ஓல்டு உள்ள யூசர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் தான் இது. ஸோ காப்பி பேஸ்ட். சரிங்களா? 21 இயர்ஸ் யாரெல்லாம் வேர்ல்டு அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதாவது ஏஜ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அதுதான் இங்கே டிஓபி வந்து பார்த்தீங்கன்னாக்க கரண்ட் டேட்லேருந்து 21 வயசு வந்து இன்டர்வல் டேட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. 23 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் உள்ளவங்க அவங்களுடைய கவுண்ட் மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கவுண்ட்டுன்ற கமாண்ட் இதை பற்றின தியரி பார்ட் ப்ளஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டேபிளில் செலக்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு. ஸோ சப்போஸ் இதில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரிங்களா? ஸோ 21 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜிமெயில் வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து யாவு வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து ரெடிஃப் வச்சுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரை விட்டுட்டு மீதி 23 - 2 போட்டுட்டு 21 கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ரெடிஃப் மெயில் மட்டும் யார் வச்சுருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரெடிஃப் மெயில்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கிறீங்க, ரெடிஃப் மெயில், என்டர். ஸோ ரெடிஃப் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வச்சுருக்கா அப்படின்னாக்கா ஒரே ஒருத்தர் தான் வச்சுருக்காங்க. யார் வச்சுருக்காங்கன்றது தெரியணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான கமாண்டு தான் இது. ஸோ இது இல்லைன்னா நம்ம டைப் பண்ணி கூட சொல்கிறேன். ஸோ சேம் தான். லைக் கவுண்ட்டுக்கு பதிலாக ஸ்டார் மட்டும் கொடுத்தோம். சரிங்களா? யார் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவுண்ட் வேணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வேணும் அப்படின்றது மீனிங் தான் ஸ்டார். சரிங்களா? ஸ்டார் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்தா இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க அவர் யார், ரெடிஃப் மெயில் வச்சுட்ருக்கிற யூசர் யாருன்னா மகா. ஸோ ரெடிஃப் மெயில் உள்ள யூசர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மகா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் டேட்டா பேஸில் செலக்ட் கொரிஸ், அதாவது டேட்டா ரெட்ரிவல் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இது செலக்ட் கொரி. ஸோ இந்த கொரியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லாஸ்ட் மந்த் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 2 மந்த்து இல்லைன்னா 3 மந்த்து யாரெல்லாம் வந்து இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம இப்போ 2 மந்த் கொடுத்துருக்கோம் இன்டர்வல் டேட்டு. ஸோ ஃப்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மந்த்லேருந்து. சரிங்களா? ஸோ இதை பேஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு இதுக்கான கமெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பேஸ்ட். ஸோ யூசர் லாஸ்ட் லாக்டவுன் அப்படின்றது ஃபீல்டு நேமு. பிட்வீன் எதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 மந்த்து 2 மந்த்ஸ். சரிங்களா? இதுக்கு முன்ன 10லேருந்து 9 மந்த் வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரே ஒருத்தர் தான் இருக்குது, தனிகேசன். ஸோ அவருடைய மெயில் ஐடி, அவருடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க டீட்டெயில்டாக எடுத்து பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3. ஸோ அடுத்தது வந்து சென்னை லொக்கேஷனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் வந்து யூசர்ஸ் கொடுத்துக்கிறேன். யூசர்ஸ் செமிகோலன். ஸோ இத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. இதில் சென்னை லொக்கேஷனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. வேறு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சென்னை லொக்கேஷன் மட்டும் வேணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல வேர் அட்ரஸ் ADDRESS ஈக்குவல் டு சென்னை CHENN சென்னைன்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க சென்னை லொக்கேஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்துடும். சரிங்களா? சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 15 டேஸ்க்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது இந்த டேட்லேருந்து 15 டேஸ்க்குள்ளே யாரெல்லாம் லாகின் ஆகிருக்காங்க, லாஸ்ட் 15 டேஸாக யாரெல்லாம் லாகின் ஆகிருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோட் கொடுக்குறேன். ஓகே, இந்த கோட் காப்பி பண்ணுறோம். தென் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பேஸ்ட் பண்ணுறேன். என்டர். இப்போ நான் காப்பி பேஸ்ட் அடிக்கிறேன். பட் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் விடணும், செமிகோலன் கொடுக்கணும், ப்ராக்கெட்ஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா பக்கமாக ரன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து கரண்ட் டேட்லேருந்து லாஸ்ட், அதாவது லாக்டவுன் டேட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 டேஸ். சப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் டேட் வந்து
15 டேஸில் லாஸ்ட் 15 டேஸில் யார் யாரெல்லாம் லாகின் ஆனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதெல்லாம். சரிங்களா? உங்களுக்கு கிடைச்சதுங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் வந்து எத்தனை பேர் கொடுக்காம இருக்காங்க, ஜெண்டர்ஸ் வந்து எத்தனை பேர் கொடுக்காம இருக்காங்க பாருங்கள். இங்கே நல் இருக்குல்ல. ஸோ அந்த நல் வேல்யூ உள்ள ஜெண்டர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர்ன்றவங்க கொடுக்காதவங்க இங்கே வரும். சரிங்களா? அக்கௌண்ட்டில் 20 நம்பர்ஸ். ஸோ இதை நல் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸ். ஏன்னா ஜெண்டர் கொடுத்துருக்குறவங்க 3, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 23. ஸோ 3 மைனஸ் 23 மைனஸ் 3 போட்டிங்க அப்படின்னாக்கா 20 ரோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி காட்டியிருக்கு. சரிங்களா? ஸோ அப் டு திஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3 வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த எக்ஸசைஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.